வெல்கம் டு லூனாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா என்னோட ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். என்னோட ஃப்ரிட்ஜ் வந்து சின்ன ஃப்ரிட்ஜ் தான், சிங்கிள் டோர் தான், டபுள் டோர் கிடையாது. ஸோ நான் அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய வைக்காம, ஸோ கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கன்னா 2 டீ கப்பு 2 பிளேட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு இந்த கப்பு. ஸோ இதிலே நான் வச்சுட்டேன் மணி பிளான்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, அதுக்கு செட் ஆயிடுச்சு. அது கீழே வந்து ஒரு துணி போட்டு அது மேலே வச்சுருக்கிறேன். ஒரு கிளாக் வச்சுருக்கிறேன். அப்புறம் அர்ஜெண்டாக கடைக்கு போகிறோம் இல்லை குழந்தைங்கள வாக்கிங் கூப்பிட்டு போகிறோன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு பர்ஸ் இங்கே இருக்குது. அப்புறம் வேஸ்ட்டு துணி இங்கே வச்சிருக்கிறேன். இது வேஸ்ட் துண்டில் நான் அப்படி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த துணி வச்சிருக்கிறேன். உங்களுக்கு இந்த துணி என்னன்னு தெரியுதா? டிஷ்யூ கிடையாது. இது வந்து நம்ம கடைகளில் கேரி பேக் இருக்குல்ல, இப்போ வந்து பிளாஸ்டிக்லாம் அவாய்ட் பண்ணிட்டாங்க, இதே மாதிரி துணி பேக் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து நிறைய வீட்டில் செய்கிறச்சுல இது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் நான் என்ன செஞ்சேன்னா, அதை வந்து நல்ல ஸ்கொயர் இல்லாட்ட ஏதோ ஒரு ஷேப்பில் நான் கட் பண்ணி பத்திரமா வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பாக்ஸ்க்கு வந்து நல்ல அடியில் விரிச்சிட்டு மேலே காய், இஞ்சி, பச்சை மிளகாய் அதே மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. வாஷ் பண்ணி கூட மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்யூன்னு அப்படி யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் வச்சு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து அவங்க அப்பாவுக்கு கொடுத்த கப்பு. ஸோ பார்க்கும்போதெல்லாம் ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஹால்லேருந்து ஃப்ரிட்ஜ் வந்து விசிபிளாக தெரியும். ஸோ அதுக்காக அந்த கப்பை வந்து நான் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். வாங்க ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரிட்ஜோட ஃபுல் வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்படிதான் இருக்கு என்னோட ஃப்ரிட்ஜு. வாங்க நான் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன். முதல்ல ஃப்ரீசர் போயிடலாம். மீட் ஏதாவது வாங்கினா அங்கே தான் ஸ்டோர் பண்ணுவோம். அது வந்து காலி பண்ணியாச்சு. ஸோ இப்போதைக்கு இருக்குது வெண்ணெய் தான் இருக்கு. பால்ல இருந்து எடுப்போம்ல, டெய்லி 1 லிட்டர் வாங்குவோம். ஸோ அந்த பாலில் வந்து ஏடு வருவோம்ல, அதை எடுத்து நான் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு 1 மந்த்துக்கு ஒரு தடவை நெய் எடுத்து வச்சுப்பேன். நான் நெய் அவ்வளோவா கடையில் வாங்குறது கிடையாது. இதே எனக்கு கரெக்டாக ஓடும். அது கீழே இருக்க செக்ஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தேங்காய் வந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். எனக்கு தேங்காய் உடைக்கன்னா அவ்வளோ ஒரு பயம் எனக்கு. ஸோ அவங்க இருக்கும்போதே நான் உடைச்சி வாங்கி இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருது. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம், கிட்ஸுக்குள்ளது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த லாக்டவுனில் அவங்க படிக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்காக நாங்கள் வந்து 1 மந்த்துக்கு தேவையான சாக்லேட்ஸ் வந்து நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம். ஹோம்ஒர்க் செய்கிறாங்க, சொன்னதை செஞ்சிட்டாங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துட்டோம், அவ்வளோதான். ஃபுல்லும் கொடுக்க மாட்டேன் ஒவ்வொரு நாளைக்கும். 1 மந்த்துக்கு ஓடும், இல்லை அதையும் தாண்டி கூட 2 மந்த்ஸ் கூட இருந்திருக்கு. ஸோ அப்படி 1 மந்த்துக்கு நாங்கள் வாங்கி வச்சுக்கிடுவோம். ஆனால் ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா தயிர் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓ சாரி, என்னங்க ஓப்பன் பண்ணிட்டு காமிக்கிறேன். தயிர் இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போதான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிட்டு வீடியோ எடுத்தேன். இனிமேல் தான் அந்த தயிரை வந்து வேற பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஊற்றி வைக்கணும். நாங்கள் தயிர் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து வெளியே இருக்கட்டும் ஞாபகமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஃப்ரைட் ரைஸ்லாம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து இந்த சாஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து போட்டு சாப்பிட மாட்டோம். சரி சில்லி புரோட்டா அதே மாதிரி ஏதாவது பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி நான் வச்சுருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இங்கே ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் என்னன்னா, தக்காளி வந்து இதே மாதிரி ஒரு பவுலில் வந்து நான் போட்டு வச்சுப்பேன். அப்போ வந்து எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அது வந்து இப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஓவர் இருக்குது. என்னென்னா ரசம் இருக்குது அதில். ஸோ வந்து 1 வீக்குக்கு ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணேன்னு நினச்சிக்கோங்களேன். ஒரு தடவை வச்சிங்கன்னா அது வந்து ஓடும், அது வாட்டில் ஓடும். எங்கள் அப்பா வந்து சாப்பாடுக்கு எப்பவுமே கரெக்டாக சாப்பாடு முடிக்கிற டைம்ல ரசம் வச்சு சாப்பிட்டுட்டு தான் முடிப்பாங்க. ஸோ அதுக்காக நான் டெய்லி நல்லா ரசம் செய்ய முடியாதுல்ல. ஸோ ஒரு தடவை செஞ்சேன்னா 1 வீக் ஓடும். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்பமா வச்சுருக்கிறேன்.
ஆப்பமாவு இருக்கு. ஆப்பமாவு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம கடையில கரம் மசாலா, பிரியாணி மசாலாலாம் வாங்குவோம்ல, அதுல மீதி இருக்கும்ல, அதை வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். பேக்கெட் மசாலா நான் அவ்வளவா வாங்குறது கிடையாது. ஸோ கரம் மசாலா, பிரியாணி மசாலா மட்டும்தான் வாங்குறது. ஸோ அதை மீதி இருந்துச்சுன்னா அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து பூ இருக்கு. மல்லிகைப்பூவும் ரோஸும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மல்லிகைப்பூ இருக்கு, அடியில ரோஸ் இருக்கு. பூ வந்து எப்பவுமே எங்க வீட்டுல இருக்கும். இதுல வந்து தோசை மாவு இருக்கு. ஓபன் பண்ணி காமிக்கிறேன். பெரிய டப்பால தான் அடைச்சு வைப்பேன். ஸோ கொஞ்சம் காலியாக கொஞ்சம் குறைஞ்சிட்டே வரப்போ வேற பாத்திரத்துல மாத்தி வச்சிருவேன். ஸோ இது பாத்தீங்கன்னா டப்பாஸ், ஃப்ரிட்ஜ் ஸ்டோரேஜ் பாக்ஸ் அது இதுன்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வாங்குறது இல்ல. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒன்னொன்னா எடுத்து வச்சுக்க முடியாது. ஸோ வெளியில வச்சு எல்லாத்தையும் பார்க்கலாம். நம்ம எடுத்து வெளியே வச்சிடுறேன். ஃப்ரிட்ஜு கீழே ஒரு சின்ன மேட் இப்படி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா மசாலாஸ். இது வந்து ஊர்ல இருந்து போத்தீஸ்ல வந்து நல்ல மசாலா வந்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷா கொண்டு வருவாங்க. அங்கேயே நான் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் பல்கா. ஸோ மீதம் இருக்கிற டப்பால போட்டு மீதம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருவேன். ஸோ அது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா பச்சை மிளகாய் அப்படி காம்பு எடுத்துட்டு வச்சீங்கன்னா நல்ல லைஃப் இருக்கும் இதுக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து மல்லியில வச்சிருக்கிறேன். ஸோ இப்படி ஸ்டோர் நான் இது வந்து ஒரு 1 வீக்கா வச்சுக்க நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. ஸோ இதே மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இது எல்லாமே இந்த பிரியாணி வாங்குவோம்ல அது கிடைச்ச பாக்ஸ். இது டேட்ஸ் பாக்ஸ், இது ஸ்வீட் பாக்ஸ், இதுவும் டேட்ஸ் தான். இது ஐஸ்கிரீம், இதுவும் ஐஸ்கிரீம். ஸோ இது ஒரு டேட்ஸ் தான். எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கிற பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வாங்க பாக்ஸ்லாம் பார்த்துடலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ண லெமனும் இன்னொன்னு இருக்கு. ஸோ இது அப்படியே மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் லெமன் தான். இது வந்து பக்கத்து வீட்டு ஆன்ட்டி கொடுத்தாங்க. ஸோ நிறைய பல்கா கிடைச்சிருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அடியில வந்து துணி போட்டு தான் வச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஞ்சி கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணுவோம் நாங்க. அதனால எப்பவுமே நிறைய இருக்கும் இஞ்சி எங்க வீட்டுல. ஸோ அதே மேலே அப்படி ஒரு கவர் போட்டு மேலே அந்த துணி வர மாதிரி மூடிட்டீங்கன்னா அந்த ஈரம் வந்து அதில் படாமல் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா புதினா ஒரு 2 வாரமா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. இன்னும் பச்சை இருக்கு. மேலே அப்படி துணி வந்து நம்ம வச்சிருக்க திங்ஸை மூடுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா நல்ல லைஃப் இருக்கு. அதுக்கு நல்ல நிறைய நாள் ஒரு 2 வாரம் கூட நல்லா தாக்கு பிடிக்கும். ஸோ நம்ம இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா இதுல வந்து ஒரு கிளாஸ் உண்டு. அது உடஞ்சிருச்சு. உடஞ்சப்புறம் கடையில் போய் கேட்டோம் அவங்ககிட்ட இது மாதிரி கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அவங்க தனியாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பேத்திட்டு இருக்கேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா நான் இதில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். உள்ள கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. அதில் தேங்காய் இருக்குது. இதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பம்கின், அந்த பூசணிக்காய் சொல்லுவோம்ல அது. ஸோ அது கொஞ்சம் பக்கத்தில் பல்காக கொடுத்தாங்க. அது வந்து வாங்கி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா பூசணிக்காய் வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கத்தரிக்காய். ஊர்லேருந்து வரையில கொண்டு வந்தது. இன்னும் வச்சிருக்கிறேன் நான். நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. சீக்கிரம் ஆனால் காலி பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஒரு 2 கிலோ இதில் கிடக்கு. நல்ல கருப்பட்டி சொல்லுவேன்ல நான். நல்ல மாவு கருப்பட்டி ஃப்ரிட்ஜில் வச்சா நல்ல லைஃப் இருக்கும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைடு என்ன சொல்லுவோம்னா சீனியரிக்காய் சொல்லுவோம்ல அது. இது பார்த்தீங்கன்னா பாகற்காய் தெரியுதுல்ல, பாகற்காய் 2 பெரிய பாகற்காய் இருக்கு. அப்புறம் ஒரு புடலைங்காய் இருக்கு. இதுவும் ஒரு மாதிரியாவது சீக்கிரம் காலி பண்ணணும். நாளைக்கே காலி பண்ணணும்.
அதுக்கப்புறம் 2 மக்காச்சோளம் இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது ஒன்று அவிச்சோம்னா 2 பேருக்கும் பாதி கட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக அது மாதிரி இப்படி நீளமாக இருக்கும்ல, அதெல்லாம் நான் இப்படி வச்சிருவேன். எனக்கு அது கிளாஸ் இல்லைனாலும் இப்படி வைக்கிறது கொஞ்சம் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நம்ம அதில் வச்சிடலாம். உள்ள எடுத்து வச்சிடலாம். ஸோ இந்த சைடு ஏரியாலாம் நம்ம கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டோர் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஊறுகாய், உங்களுக்கு தெரியலன்னா நம்ம வீடியோ போய் பாருங்கள். பிரண்டை ஊறுகாய் செஞ்சோம்ல, அது இதில் தான் வச்சுருக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது வந்து பூண்டு ஊறுகாய், எல்லாமே வீட்டிலே தான் செய்கிறது, நான் கடையில் எதுவும் வாங்குறது கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்க்ரப்பு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் கொஞ்சம் கூலாக இருக்கணும்னு வச்சுருக்கேன். இது பாதாம் கொஞ்சம் தான் இருக்குது, வாங்கணும். பாப்பா வந்து ரொம்ப லீனாக இருப்பா. ஸோ அவளுக்காக டெய்லி 2 கொடுக்குறேன். இது அதுவும் தீந்து போகுது, கொஞ்சம் வாங்கி போடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்கு, 2 எக்கு இருக்குது. முன்னாடிலாம் நிறைய வாங்குவோம், ஒரு அட்டையாமே வாங்குவோம். நிறைய வேஸ்ட்டாக போயிடுது. அதனால தான் இப்போ ஒரு 6 எண்ணெய் வாங்குகிறோம். ஒரு வாரத்துக்கு 6 வாங்குகிறோம். அப்புறம் காலியான அப்புறம் தான் வாங்கிக்கிறோம். இது வந்து கட் பண்ண லெமனை வந்து இதில் வச்சுருக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்மெல்லு வேறு ஏதாவது ஸ்மெல் இருந்தால் அப்சர்வ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே உள்ள ரேக்கில் வந்து இப்படி ஒரு டப்பாவில் வந்து ப்ரூ இருக்குல்ல, உடச்ச ப்ரூவும் கொஞ்சம் பல்காக வாங்கிப்போம், அது இருக்குது. அப்புறம் 65 செய்கிற பொடியும் வச்சுருக்கிறேன். அது 2 ரப்பர் பேண்ட் போட்டு இதில் வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பால் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். பால் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு, 2லையுமே பூஸ்ட்டு தான் தட்டி வச்சுருக்கிறேன். ஹார்லிக்ஸும் இருக்கும், ஹார்லிக்ஸ் இப்போ கிடைக்கல. ஸோ அதனால் பூஸ்ட் தான் கிடச்சது, கொஞ்சம் பெருசாக கிடச்சது. ஸோ அதனால் 2 டப்பாஸில் தட்டி வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பீடியாஷுவர்னு நினச்சிடாதீங்க. நல்ல ஸ்மெல்லான ஐட்டம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கருவாடு இருக்குல்ல, இது வந்து நான் ஊர்லேருந்து வரையிலே வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ 1 இயர்க்கு எனக்கு ஓடும். 1 kg வாங்கிட்டு வந்தேன்னா 1 இயர்க்கு ஓடும். ஸோ அதனால் இந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அது நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் உளுந்தங்களி வீடியோ கூட போட்டிருப்பேன். அப்படி எக்ஸ்ட்ரா நிறைய மாவு அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 2 months கூட யூஸ் பண்ணிக்கலான்னு நான் 5 kg அரைச்சி எடுத்து வந்தேன். இப்படி ஒரு பெரிய டப்பாவில் அடைச்சி இங்கே ஒன்று வச்சுருக்கேன். இதே மாதிரி டப்பாவில் அடைச்சி வெளியே ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிறு ஊர்லேருந்து கொண்டு வந்தது தான். ஸ்நாக்ஸ்க்காக எல்லாம் யூஸ் பண்ணுறது. தட்டாம்பயிர்னு சொல்லுவோம்ல, தட்டாம்பயிர் அது. இது வந்து நன்னாரி சர்பத்து. இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, அதனால. ஸோ அவ்வளோதான் என்னோட ஃப்ரிட்ஜில். உங்களுக்கு ஏதாவது இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கீழே பார்த்தீங்கன்னா அப்படி திறக்கிற மாதிரி ட்ராலி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ நான் அதில் வந்து வெங்காயம் போட்டு வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அது போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்படி இழுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், உள்ளே தட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃப்ரிட்ஜ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி பாருங்கள். இல்லை என்னோட நீங்கள் நல்லா ஆர்கனைஸ் பண்ணுவீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன டிப் கூட உங்களுக்கு இதில் கிடச்சிருக்கலாம். ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் எதை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. தேங்க்யூ.